சொல்லுவோம். இதனை நாங்கள் இன்னொரு முறையில் கூறலாம் பிள்ளைகள். அதாவது கருத்து முழுமை பெற்ற தொடர்கள், முற்று தொடர்கள் இவையே வாக்கியம் என அழைக்கப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? இவை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது? வாக்கியம் சொல்லி அழைக்கப்படுது. அப்ப கருத்து முழுமை பெறாதவை வாக்கியம் அல்ல, அது தொடர்கள் என்று தான் அழைக்கப்படும். கருத்து ஒன்று முழுமை பெறாட்டி அது வாக்கியமாக இருக்குமா பிள்ளைகள்? இல்ல, அது வெறும் தொடர்களா இருக்கும். அப்போ ஒரு வாக்கியத்துல பிள்ளைகள் இழுவாயிருக்கும், பயனிலை இருக்கும், செய்யப்படு பொருள் இருக்கும், அடை இருக்கும், இணைப்பிடை சொற்கள் இருக்கும் ஆகிய உறுப்புகள் ஒன்றோ சிலவோ என்ன செய்யப்படும்? கட்டாயமாக காணப்படும். அவ்வாறு இருந்தால் தான் அதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாதனை பிள்ளைகள் உதாரணம் பாருங்க. பாரதியாரின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. பாரி மன்னன் பரம்பு மலையை ஆண்டான். சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் சங்கங்கள் சென்று பாக்களை அரங்கேற்றினர் என்று சங்க நூல்கள் வாயிலாக அறிய முடிகிறது. உமறு புலவர் சொற்சுவை மிகுந்த முதுமொழி மாலையை இயற்றினார். இதுதான் பிள்ளைகள் இந்த வாக்கியங்கள். அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அந்த வாக்கியத்துல இழுவாயிருக்கும், பயனிலை இருக்கும், செயற்படு பொருள் இருக்கும், அடைமொழிகள் இருக்கும், இணைப்பிடை சொற்கள் இருக்கும். இவ்வாறு அமைந்ததை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்? வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா பிள்ளைகள்? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகள் சரியோட பேச இல்லத்தானேம்மா? இப்ப வாக்கியம் என்றால் என்ன? சொற்கள் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்து கருத்தை தந்து முற்று பெறுமாயின் அதுதான் வாக்கியம். முற்று பெறணும் கட்டாயம். அது கருத்தும் தரணும், முற்றும் பெறணும். பாரதியார் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை அப்படின்னு ஒரு முற்று பெற்று வந்தா தான் அதை நாங்கள் வாக்கியம்னு சொல்றோம். சதனை பிள்ளைகள், ஆகவே கருத்து ஒன்று முழுமை பெறாமல் இருக்குமா இருந்தா அதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க? தொடர்ந்து மாத்திரம் தான் சொல்லுவோம். அதை என்னன்னு சொல்லுவோம் நாங்க? வாக்கிய தொடர். தொடர் அது வாக்கியம்னு சொல்லப்படாது, தொடர்னு சொல்லப்படும். சதனை பிள்ளைகள், அப்போ ஒரு வாக்கியத்துல என்னென்ன உறுப்புகள் காணப்படும் சொல்லுங்க? எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள், அடைமொழி, இணைப்பிடை சொற்கள். இணைப்பிடை சொற்கள் இவை என்ன செய்யப்படும்? சிலவோ பலவோ என்ன செய்யும்? இடம்பெறும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல தானேம்மா? ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப இப்படிப்பட்ட இந்த வாக்கியங்களை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 3 வகையாக பிரிச்சு பார்க்கலாம். இந்த வாக்கியங்கள் எத்தனை வகையா பிரிச்சு பார்க்கலாம் பிள்ளைகள்? 3 வகையா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று தனி வாக்கியம், அடுத்தது கலப்பு வாக்கியம், அடுத்து கூட்டு வாக்கியம். சாதாரண பிள்ளைகள், தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம்னு சொல்லி வாக்கிய வகைகளை நாங்க 3 வகையா பிரிச்சு பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். தனி வாக்கியம் முதலாவதா எதை பத்தி பார்க்க போறோம்? தனி வாக்கியம். தனி வாக்கியம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப தனி வாக்கியம் பாருங்க பிள்ளைகள். ஓர் எழுவாய், சரிதானே பிள்ளைகள், அதனது ஒரு செயலையும் கூறி முற்று பெறுவது தனி வாக்கியம் எனப்படும். சரிதானே பிள்ளைகள்? இதில் ஓர் எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு அமைவது எனவும் வாக்கியத்தை குறிப்பிடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயும் இருக்கலாம். ஆனால் சாதனை பிள்ளைகள், பயனிலை எப்படி இருக்கணும்? ஒரு பயனிலையா கொண்டதா இருக்கணும். உதாரணம் பாருங்க. ராமு பாடினான். ஆமாவா? ஓ சார். ராமு எழுவாய், பாடினான் என்பது பயனிலை. ராமுவும் காந்தனும் பாடினார்கள். ராமு காந்தன் என்பன இங்கு எழுவாய், பாடினர் என்பது என்னவா இருக்குது? பயனிலையா இருக்குது. அப்ப கவனிங்க, ஓர் எழுவாயையும் அதனது ஒரு செயலையும் கூறி முற்று பெறுவது தனி வாக்கியம் எனப்படும். இதில் ஓர் எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டமைவதும் தனி வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப இந்த தனி வாக்கியங்கள் எவ்வாறெல்லாம் அமைது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க, இந்த தனி வாக்கியத்தினுடைய அமைப்பு பாருங்க. பெயர் தொடர். சதனை பிள்ளைகள், பெயர் தொடர் அமைப்பு பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம் இருக்கு. அப்ப பெயர் பயனிலை கொண்ட வாக்கியங்கள் சதனை பிள்ளைகள் எழுவாயும் பயனிலையும் பெயர் தொடர்களாகவே அமையும்.
எழுவாயும் பெயர் தொடரா இருக்கும், பயனிலையும் எப்படி இருக்கும்? பெயர் தொடரா தான் இருக்கும். சரி, கவனிங்க. சதனம் அந்த முதலாவது வாக்கியத்தை வாசிங்க. பிரமிழ் சிறந்த கவிஞன். சதனை பிரமிழ் சிறந்த கவிஞன். எழுவாய் எது இதுல? பிரமிழ். சதன் பயனிலை எது? கவிஞன். பயனிலை எதுமா? கவிஞன். சதனை பிள்ளைகள், அப்ப இதுல பாருங்க, இது வந்து எப்படி இருக்குது? பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம். இது எப்படிப்பட்ட வாக்கியம்? பெயர் பயனிலை பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம். பாரதி ஒரு புலவன். பாரதி ஒரு புலவன். இது எப்படி வாக்கியம்? பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம். அடுத்து எஸ்போ சிறந்த கதை சொல்லி. இது என்னது? இதுவும் பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம். ஆமாவா? சரி. இந்த வருடம் நான் நினைக்கிறேன் ஒரு வகுப்புக்கு தரம் 11 வகுப்புக்கு வந்திருந்தது பிள்ளைகள். பெயர் பயனிலை தொடர்புடைய ஒரு வினாத்தான் வந்திருந்தது. சதன பிள்ளைகள், உதாரணமா பாரதி ஒரு புலவன்னு தந்துட்டு இங்கு பயனிலை சொல்லை குறிப்பிடுங்கன்னு கேட்கிறாங்க. பயனிலை என்னமா? பாரதி ஒரு புலவன். புலவன். அது எவ்வகை பயனிலைன்னு கேட்கிறாங்க. பெயர் பயனிலை. பெயர் பயனிலை அதை குறிக்க தெரியணும். அப்ப தனி வாக்கியத்தின் அமைப்பு பாருங்க. பெயர் தொடர், பெயர் தொடர் அமைப்பு, பெயர் பயனிலை கொண்ட வாக்கியங்களும் இருக்கும். ஆமாவா? அதுக்கு உதாரணம் தான் இப்ப நாங்க பார்த்ததெல்லாம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பிள்ளைகளுக்கு? அடுத்து பாருங்க பிள்ளைகள், பெயர் தொடர், வினை தொடர் அமைப்பு, வினை பயனிலை கொண்ட வாக்கியமும் இருக்கு. சதனை பிள்ளைகள், அப்ப இங்க வந்து என்ன சொல்ல இருக்க போகுது? ஒரு வினை சொல் பயனிலையா இருக்க போகுது. அப்ப வினை பயனிலை கொண்ட வாக்கியங்களில் பெயர் சொல் என்னவா இருக்கும்? எழுவாயாகவும், வினை சொல் என்னவா இருக்கும்? பயனிலையாகவும் இருக்கும். ஆமாவா? இந்த பயனிலை வந்து பிள்ளைகள் தனி வினையாகவோ அல்லது கூட்டு வினையாகவும் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. சதனை சாலினி நடனம் ஆடினாள். அப்ப இங்க எழுவாயதுமா? சதனமா? அதே மாதிரி பயனிலை ஆடினாள். சதனை பிள்ளைகள், அப்ப இதுல வந்து பாருங்க, சதனமா பெயர் சொல் எழுவாயா இருக்குது, வினை சொல் என்னவா இருக்கு? பயனிலை. அப்ப இதை வந்து என்னன்னு சொல்றோம்? நாங்க வினை பயனிலைன்னு சொல்லி சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்? வினை பயனிலை. வினை பயனிலை. அப்ப பெயர் பயனிலையும் அமையும், வினை பயனிலையும் அமையும். சதனை பிள்ளைகள், அடுத்து சுரேகா பாடிக்கொண்டிருந்தால். அப்ப இது வந்து கூட்டு வினையாக அமைந்திருக்குது. பாடிக்கொண்டு இருந்தால் கூட்டு வினையா இருக்குது. சதனை பிள்ளைகள், அப்ப தனி வினையாகவோ அல்லது கூட்டு வினையாகவோ என்ன செய்யலாம்? அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். இப்ப பிள்ளைகளுக்கு தனி வாக்கியம் தொடர்பா ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? ஓகேவா? தனி வாக்கியம் பிள்ளைகள் பிரச்சனை இல்லையே? இல்ல. ஒரு எழுவாயும் அதனது செயலையும் கூறி முற்றுப்பெறதா தான் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சதனை பிள்ளைகள், ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்களும் இருக்கலாம். ஆனா அதனுடைய பயனிலை ஒன்றாக இருக்கும். சதனை பிள்ளைகள், அந்த விடயத்தை நாங்க பார்த்தோம். இந்த தனி வாக்கியம் எவ்வாறான அமைப்புல வரும்? பெயர் பயனிலை அமைப்பிலையும் வரும், வினை பயனிலை அமைப்பிலையும் வரும் அப்படிங்கிறதையும் நாங்க படிச்சோம். சரியாம்மா? ஓகேவா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அடுத்து நாங்க ரெண்டாவதா பார்க்க போறது வந்து கூட்டு வாக்கியம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? கூட்டு வாக்கியம் பார்ப்போமா? என்ன மாதிரி? Excuse me, sir.
சார் இந்த ஒரு கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்புவாங்களா? ஓ சரிதானே பிள்ளைகள்? இந்த இந்த முதலாவது வினா மட்டும் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. வாக்கியம் என்றால் என்னங்கிறத மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. இதை இதுவரைக்கும் நாங்கள் படிச்சதில்ல, இதை எழுதி கொள்ளுங்க. அதான் பிள்ளைகள், வாக்கியம் என்றால் என்ன? பொருள் தக்க வகையில் சொற்கள் குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கேற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முற்றுப்பொருளை தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். சரியாம்மா, எழுதி கொண்டோமா? ஓகே சார். இப்ப நாங்க வாக்கியம் என்றால் என்னன்னு சொல்லி எழுதிட்டோம். சரி, அடுத்த பிள்ளைகள் வாக்கியத்தினுடைய சதன பிள்ளைகள் அமைப்பு ரீதியாக அதை நாங்க எத்தனை வகையா பார்த்தோம்? 3 வகையா பார்த்தோம். ஆமாவா? ஓ சார். அந்த வகையில் வாக்கிய அமைப்பின் அடிப்படையில் 3 வகைப்படும்னு சொல்லி இதையும் எழுதிக் கொள்ளுங்க. இதுக்கு மேல தனி வாக்கியம், கலப்பு வாக்கியம், கூட்டு வாக்கியம். சரியா ஓகே பிள்ளைகள்? சார். வாக்கியத்தின் அமைப்பு அடிப்படையில் அதை எத்தனை வகையா பார்க்கலாம்? நாங்க 3 வகையா? 3 வகையா பார்க்கலாம். தனி வாக்கியம், கலப்பு வாக்கியம், கூட்டு வாக்கியம். இப்ப தனி வாக்கியம் என்றா என்னன்னு சொல்லி படிச்சுட்டு தானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இது மறக்காம இருக்கிறதுக்காக தனி வாக்கியம் என்றால் என்னன்னு எழுதிட்டு அதற்கான உதாரணத்தையும் எழுதிக் கொள்வோமா? ஓகே சார். ஓகேம்மா.
ஓகே சார். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க அடுத்ததா ரெண்டாவதா பார்க்க போறோம் வந்து கூட்டு வாக்கியம். சாதாரண பிள்ளைகள், அப்ப கூட்டு வாக்கியத்தை நாங்க எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும்? ஓமா எழுதி முடிக்கல. எழுதிட்டீங்களா? எழுதி முடிக்கல. ம். கொஞ்சம் வேகமா எழுதி முடிங்கம்மா. சரியா? சரி சார். ஓகே குட். சரி, அடுத்து கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம்னா பிள்ளைகள் சமநிலை தொடர்களால் இணைக்கப்படுவது கூட்டு வாக்கியம் எனப்படும். கூட்டு வாக்கியம்னா என்னன்னு சொல்லுவோமா நம்ம? சமநிலை தொடர்களால் சமநிலை அமைக்கப்படும். தொடர்கள். சமநிலை தொடர்களால் அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? இணைக்கப்பட்டிருக்கும். சாதாரண பிள்ளைகள் இதே வேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை பெற்று வருவது எனவும் குறிப்பிடலாம். சரி, எவ்வாறுன்னு சொல்லி பாருங்க. உதாரணம், குமரன் நன்றாக படித்தான். குமரன் பரீட்சையில் சிறப்பான புள்ளிகளை பெற்றான். இப்ப இவ்விரு வாக்கியங்களிலும் குமரன் என்பது எழுவாய். ஆமாவா? ஓ சார். இதில் படித்தான், பெற்றான் என்பன பயனிலைகள். ஆமாவா? ஓ சார். இதனை குமரன் நன்றாக படித்து பரீட்சையில் சிறப்பான புள்ளிகளை பெற்றான் என வாக்கியத்தை நிறைவும் செய்யலாம். ஆமாவா? ஓ சார். இதில் இரு சமநிலை தொடர்கள் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்ளும் சார். சரி, அடுத்து பாருங்க. குமரனும் முருகனும் நன்றாக படித்தனர், பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றார்கள். அப்ப இவ்விரு வாக்கியங்களில் குமரனும் முருகனும் என்பது எழுவாய். இதில் படித்தார்கள், பெற்றார்கள் என்பன பயனிலைகள். இதனை குமரனும் முருகனும் நன்றாக படித்து பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றார்கள் என வாக்கியத்தை நிறைவும் செய்யலாம். ஆமாவா? ஓ சார். சரி, அப்ப இங்க வந்து பிள்ளைகள் இந்த வாக்கியத்தை, அதாவது கூட்டு வாக்கியத்தை இணைப்பதற்காக நாங்க வந்து பிள்ளைகள் இணைப்பிடை சொற்களை நாங்க என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். கூட்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? நாங்க இணைப்பிடை சொற்கள். இணைப்பிடை சொற்கள். இணைப்பிடை சொற்களை பயன்படுத்துறோம். சாதாரண பிள்ளைகள் அதைத்தான் பாருங்க. அப்ப இரண்டு வாக்கிய தொடர்கள் சமநிலையாக இணைக்கப்படும் போது கூட்டு வாக்கியங்கள் உருவாகின்றன. உதாரணமாக, நான் கவிதை எழுதினேன், நண்பன் கவிதை எழுதினான். அப்ப நானும் நண்பனும் கவிதை எழுதினோம்னு அதை நாங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப இணைப்பிடை சொல்லை பயன்படுத்தி இரண்டு தனித்தனியான சமநிலை நிகழ்வுகள் இணைக்கப்பட்டதை காணலாம். இவ்வாறு இரண்டு சமநிலை வாக்கிய தொடர்கள் இணைப்பதற்கு இணைப்பிடை சொற்களும் வினை எச்சங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப கூட்டு வினைகளிலே பின்வருமாறு இணைப்பிடை சொற்களை நாங்க என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். என்ன செய்யலாம்? அல்லது, இல்லை என்றால், ஓ, அதாவது, ஆனால், ஆகவே போன்ற இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தலாம். ராமர் பர்ணசாலைக்கு சென்றான், இலக்குமணன் ஆற்றுக்கு சென்றான். இதை நாங்க எப்படி நாங்க ஒரே வாக்கியமா எழுதுவோம்? இதை எப்படி கூட்டு வாக்கியமா மாத்துவோம்? ராமன் பர்ணசாலைக்கும் இலக்குமணன் ஆற்றுக்கும் சென்றான். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். நான் மிகுந்தலை செல்வேன், நான் கதிர்காமம் செல்வேன். நான் மிகுந்தலை அல்லது கதிர்காமம் செல்வேன். சரி, நீ என்னுடன் தேவாலயத்துக்கு வருகிறாயா, நீ என்னுடன் தேவாலயத்திற்கு வரவில்லையா? நீ என்னுடன் தேவாலயத்திற்கு வருகிறாயா இல்லையா? வருகிறாயா இல்லையா? அதை நாங்க வினாக்குறியோட நாங்க என்ன செய்யறோம்? முடிக்கிறோம். நலன் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான், நலன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. நலன் தன் பிள்ளைகளை அறிந்திருந்தான், சரி, இப்ப இங்க என்னத்தை பயன்படுத்தணும் நாங்க சொல்லுங்க? இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தணும். ஆகவே இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி சமநிலையான தொடர்களை நாங்க என்னவா மாத்தணும்? கூட்டு வாக்கியமா மாத்தணும். ஆமாவா? சரி, இப்ப நாங்க இதை எழுதி கொள்வோமா? கூட்டு வாக்கியம்னு தலையங்கம் போட்டு இந்த குறிப்புகளை எழுதி கொள்வோமா? ஓகே சார். கொஞ்சம் வேகமா எழுதுவோம்.
சார் ஃபுல்லாவா? ஓமா, முழுமையாக எழுதிக் கொள்ளும், ஏன்னா அது உங்களுக்கு தேவைப்படும். சரியா பிள்ளைகள், குறிச்சு கொண்டோமா? இல்ல சார். ஓ சரியா பிள்ளைகள், எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? சரியா பிள்ளைகள், ஓகேவாமா? ஓகே சார். சரி, இப்ப நீங்க இதுல இருக்கக்கூடிய உதாரணங்கள்ல உங்களுக்கு விருப்பமான 2 உதாரணங்களை எழுதிக் கொள்ளுங்க. எவ்வாறு சதன பிள்ளைகள் இந்த சமநிலை தொடர்களான வாக்கியங்கள் இணைக்கப்பட்டு கூட்டு வாக்கியமா ஆக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சார் கரண்ட் இல்ல வரமாட்டேங்கி. விளங்கலாமா? கரண்ட் இல்ல சார். ஓம், அதுக்கு என்ன செய்யணும்?
கதைக்கிறே விளங்க மாட்டேங்குது சார். பிள்ளைகள் விளங்குதாமா சார் பேசுறது? பிள்ளைகளுக்கு விளங்குதா? மற்ற பிள்ளைகளுக்கு ஓ சார். ஓகே, ஓகேம்மா, எல்லோருக்கும் விளங்குதா? கொஞ்சம் நீங்க பாருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு. ஓகே சார். சரியா பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தனி வாக்கியம் என்றால் என்னன்னு தெரியும். சதன பிள்ளைகள் அதனுடைய அமைப்பு முறை தெரியும். இப்ப கூட்டு வாக்கியம் என்றால் என்னன்னு படிச்சோம். அதனுடைய அமைப்பு முறை எவ்வாறு அமையும் சொல்லியும் படிச்சிட்டோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, அடுத்து நாங்க என்னத்தை பத்தி படிக்க போறோம்? கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம். சதன பிள்ளைகள், அடுத்ததா நாங்க கலப்பு வாக்கியம் தொடர்பா படிக்க போறோம். அடுத்ததா ஒரு உபத்தலைங்கம் இட்டுக் கொள்ளுங்க, கலப்பு வாக்கியம்னு சொல்லு. அப்போ ஒரு தலைமை வாக்கிய தொடரும் ஒன்று அல்லது பல சார்பு நிலை தொடர்களும் கொண்டமைந்த வாக்கியம் கலப்பு வாக்கியம் ஆகும். உதாரணம் பாருங்க. நாளை வருவான் ஒரு மனிதன் என்று சதனை நீலாவாணன் பாடினார். அம்மா காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றார். சீதை ராமன் வந்ததை கண்டாள். இப்ப இந்த வாக்கியங்களை கவனி. இப்ப இந்த வாக்கியங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு தலைமை தொடரும் இருக்கும், சார்பு தொடரும் இருக்கும். இப்ப முதலாவதுல நாளை வருவான் ஒரு மனிதன் என்று நீலாவான் பாடினான். சதனை பிள்ளைகள், அப்ப இதுல இருக்கக்கூடிய தலைமை வாக்கியம் என்னது? நாளை வருவான். தலைமை தொடருமா? நீலாவணன் பாடினாருங்கிறது தான் இங்க வந்து தலைமை தொடர். அதனுடைய சார்பு தொடர் என்ன? நாளை வருவான் ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் எனது சார்பு தொடர். இங்க நிரப்பி தொடரும் இருக்குது. நிரப்பி தொடர் எதுன்னு சொன்னா என்று. நிரப்பி தொடர் என்னமா? என்று. அதே போல் பாருங்க, அம்மா காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றார். இதுல சதனை பிள்ளைகள் தலைமை தொடர் எது பிள்ளைகள்? அம்மா சந்தைக்கு சென்றாருங்கிறது தான் சதனை பிள்ளைகள் தலைமை தொடர். சார்பு தொடர் அங்க நிரப்பி தொடர் இல்லை. அடுத்து பாருங்க, சீதை ராமன் வந்ததை கண்டால். இதுல தலைமை தொடர் எது? சீதை கண்டால். சார்பு தொடர் ராமன் வந்ததை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? விளங்குதா உங்களுக்கு? சரி, அப்ப இங்க கவனிங்கப்ப ஒரு வாக்கியத்துல தலைமை தொடரும் ஒன்று அல்லது பல சார்பு நிலை தொடர்களும் கொண்டமைந்த வாக்கியம் தான் கலப்பு வாக்கியம் எனப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்ப கலப்பு வாக்கியம் ஒரு தலைமை தொடர் இருக்கும், சார்பு தொடர் இருக்கும், நிரப்பி தொடர் இருக்கும். ஆமாவா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க படிச்ச இந்த விடயங்களை வச்சுக்கொண்டு இப்ப நீங்க இந்த குறிப்பை எழுதி கொள்றீங்களா? ஓகே சார். இதையும் எழுதி கொள்ளுங்க.
ஓகே சார். சரி அம்மா, ஓகேவா பிள்ளைகள்? செய்து கொண்டீங்களா? எழுதி கொண்டீங்களா? ஓகே சார். இப்ப சரி, சில பயிற்சிகள் தாரேன். சரி, தலை வலித்ததால் முருகு இன்று பாடசாலைக்கு வரவில்லை. முருகு இன்று பாடசாலைக்கு வரவில்லை, இது என்ன பிள்ளைகள்? இது என்ன தொடர்? தலைமை தொடர். தலைமை தொடர். தலைவலி சார்பு நிலை தொடர். சார்பு தொடர். ஆள் நிரப்பி. நிரப்பி. சாதனை பிள்ளைகள், அப்ப இதுல இருக்கக்கூடிய சாதனை பிள்ளைகள் தலைமை தொடர் எது, சார்பு தொடர் எது, நிரப்பி தொடர் எதுன்னு கண்டுபிடிச்சு எழுத முடியுமா? ஓகே சார். ஓகே, எழுதுங்க பாப்பா. எழுதி கொண்டீங்களாமா? ஓகேவா? இல்ல சார்.
சரியா பிள்ளைகள் செய்தீங்களா? ஓகேவாமா? ஓகே சார். சரி. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். முதலாவது வாக்கியம் சொல்லிட்டீங்க. இரண்டாவது, பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்றால் மாணவர்கள் முயற்சித்து கற்க வேண்டும். சாதாரண பிள்ளைகள், இதுல பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்னவா இருக்கும்? தலைமை வாக்கியம். மாணவர்கள் முயற்சித்து கற்க வேண்டும் சார்புடன். என்றால் நிரப்பி. இயேசுபிரான் குழந்தைகள் போன்றவர்களை இறைவனுக்கு தகுதி உடையவர்கள் என்று அறுதியிட்டு குறிப்பிடுகின்றார். இயேசுபிரான் அறுதியிட்டு கூறுகின்றார் என்னவா இருக்கும்? தலைமை தொடர். குழந்தைகள் போன்றவர்களை இறைவனுக்கு தகுதி உடையவர்கள் என்னவா இருக்கும்? சார்பு தொடர். என்றுன்னு சொல்றது நிரப்பி. நிரப்பி தொடர். பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகின்றார். பாரதிதாசன் அழகுற குறிப்பிடுகின்றாருங்கிறது தலைமை தொடர். தலைமை தொடர். 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள்னு சொல்றது சார்பு தொடர். என்னன்னு சொன்னா நிரப்பி. நிரப்பி தொடர். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிருச்சா பிள்ளைகளுக்கு? இவ்வாறு எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? ஓகேவா பிள்ளைகள்? சரியாம்மா? ஓகே தானே? சரி. இப்ப பின்வரும் சமநிலை தொடர்களை வைத்து அதை என்னவா மாத்த போறீங்கன்னு சொன்னா கூட்டு வாக்கியமா மாத்த போறீங்க. மாத்த முடியுமா? சரி, இதை மூன்றையும் மாத்துங்க பார்ப்போம்.
ஓகே சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? நான் சிவனொளி பாதமலை செல்வேன், நான் சீக்கிரியா செல்வேன். சதனை பிள்ளைகள், அப்ப இந்த சமநிலை தொடர்களை எப்படி கூட்டு வாக்கியமா மாத்துனீங்க நீங்க? நான் நான் சிவனொளி பாதமலை சீக்கிரியாவுக்கும் அல்லது செல்வேன். சீகிரியா செல்வேன். நான் சிவனொளி பாதமலை அல்லது சீக்கிரியா செல்வேன். அவ்வாறா மாத்துனீங்க? ஓ சார். ஓ சார். சரிதானே? ஓகே தானம்மா? சரி. சுமதி என்னுடன் கோயிலுக்கு வருகிறாயா, சுமதி என்னுடன் கோயிலுக்கு வரவில்லையா? சுமதி என்னுடன் கோயிலுக்கு வருகிறாயா இல்லையா? வருகிறாயா இல்லையா? 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 இல்லையான்னு மாத்தலாம். சரிதானே பிள்ளைகள்? ராமன் அயோத்திக்கு சென்றான், சீதை அயோத்திக்கு சென்றாள். ராமனும் சீதையும் அயோத்திக்கு சென்றார்கள். ராமனும் சீதையும் அயோத்திக்கு சென்றார்கள். சென்றார்கள். பிள்ளைகள்? ஓகேவா? சார் சென்றனர் வராதா? சென்றனர். போட்டா. சரிம்மா. ஓகே சார். இப்ப சோதனை பிள்ளைகள், முதல்ல சேர் வந்து ஒரு தொடரை தந்துட்டு அது தலைமை தொடரா சார்பு தொடரான்னு கண்டுபிடிக்க மட்டும் சொன்னீங்க. இப்ப நீங்களே தான் தலைமை தொடர் எது, சார்பு தொடர் எது, நிரப்பி தொடர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிப்பீங்களா? பிள்ளைகள் ஓகேவா? ஓகே. பிள்ளைகள் இந்த பயிற்சி செய்ய முடியுமாமா? ஓ சார். சரி, செய்யுங்க பாப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியா பிள்ளைகள்? Okay, மகன் sir. இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று தாய் கவலைப்பட்டாள்.
தலைமை தொடர் என்னமா அதுல? தாய் தாய் கவலைப்பட்டாள். கவலைப்பட்டாள். தாய் கவலைப்பட்டால் தான் தலைமை தொடர். சார்பு தொடர் மகன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. மகன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. நிரப்பி தொடர் என்று. என்று. சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் என பாரதியார் கூறினார். தலைமை தொடர் பாரதியார் கூறினார். பாரதியார் கூறினார். சார்பு தொடர் சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம். சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம். நிரப்பி தொடர் என. என். சரியா பிள்ளைகள்? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா பிள்ளைகளுக்கு? கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? அப்ப கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கலப்பு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தலைமை தொடர், சார்பு தொடர், நிரப்பி தொடர்களை. சரியாமா? ஓ சார். இந்த வினாவை செய்ய முடியுமான்னு பாருங்க. செய்ய முடியுமா? ஓ சார். ம். ஒரு வினை சொல்ல தலைமை உறுப்பா கொண்டிருந்தா அது வினை தொடர். ஒரு பெயர் சொல்ல தலைமை உறுப்பா கொண்டிருந்தா அது பெயர் தொடர். சதன் பிள்ளைகள் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இதை செய்யுங்க பார்ப்போம். சரியாம்மா? ஓகேவா? செய்துட்டீங்களா? பிள்ளைகள் சரியா? பிள்ளைகள் செய்துட்டோமா? ஓ சார். சரி. இப்ப சொல்லுங்க. வேகமாக ஓடினான் என்பது வினை தொடராகும். சரியாது? சரி சார். சரி சார். ஒரு வாக்கியத்தின் முழுமைக்கு சொற்றொடர்களின் அமைப்பு முக்கியம் இல்லை. சரியா?
நீங்க தெரிவு செய்து சொல்லுங்க சரியா தவறா. ம். இல்லை. சார் பிழை. பிள்ளைங்கிறீங்க. ஓகேம்மா. கலப்பு வாக்கியத்துள் அமையும் சார்பு நிலை தொடர்கள் 3 வகையாகும். சரியா? பிள்ளைகள், சரி சார். பறந்து சென்றது என்பதில் தலைமை உறுப்பு பறந்து என்பதாகும். சரியா? பிழை சார். இல்லை. 2 வாக்கியத் தொடர்களின் சமநிலை இணைப்பே கூட்டு வாக்கியமாகும். கூட்டு வாக்கியம். சரியா? சரி. சரி சரி. சரி. இப்ப நீங்க தெரிவு செய்தெல்லாம் சரியானு பாருங்க. சரியா தெரிவு செய்திருக்கீங்களா? ஓகேவா? முதலாவது வேகமாக ஓடினான் என்பது வினை தொடராகும். அப்போ ஒரு வினை சொல்ல தலைமை உறுப்பா கொண்டு அமைந்தா அது வினை தொடருங்கிறது எங்களுக்கு தெரியுது. அது ஓகேவா? சரிதானே? அதை நீங்க தெரியா தெரிவித்திருக்கீங்க. ஓகேவா? ஓகே சார். நாங்க சரியா தெரிவு செய்துட்டோம். ஒரு வாக்கியத்தின் முழுமைக்கு சொற்றொடர்களின் அமைப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றது சரியாது? இல்லை சார். அது இல்லை. தவறுமா? முக்கியம் இல்லை இல்ல முக்கியம். இப்ப நீங்க தவறுன்னு தானே தெரிவு செய்திருக்கீங்க. அப்ப தவறுன்னு தெரிவு செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சதன பிள்ளைகள், அப்ப கலப்பு வாக்கியத்தில் அமையும் சார்பு நிலை தொடர்கள் 3 வகையாகும். என்னது? தலைமை தொடர், சார்பு தொடர், நிரப்பி தொடர். ஆமாவா? சார். அது சரியான கூற்று. பறந்து சென்றது என்பதில் தலைமை உறுப்பு பறந்து என்பதாகும். அது தவறு. அப்ப எது சரியானது? சென்றது. சென்றது தான் சரி. இல்லம்மா, சென்றது தான் தலைமை உறுப்பு. 2 வாக்கியத் தொடர்களின் சமநிலை இணைப்பே கூட்டு வாக்கியமாகும். சரியா? சார். 2 அல்லது 2க்கு மேற்பட்டதா இருக்கலாம். அல்லது அதாவது இங்க சமநிலை இணைப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சமநிலை இணைப்பு தான் கூட்டு வாக்கியம். ஓகேவா? ஓகே சார். பிள்ளைகளுக்கு இப்ப தெரியும் சரிதானமா? ஒரு வினைத்தொடர்னா எப்படி இருக்கும், ஒரு சார்பு தொடர், ஒரு வினைத்தொடர், அதே மாதிரி பெயர் தொடர் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். தனி வாக்கியம் என்றால் என்னன்னு தெரியும், கூட்டு வாக்கியம் என்றால் என்னன்னு தெரியும், கலப்பு வாக்கியம் என்றால் என்னன்னு தெரியும். இந்த ஒவ்வொரு வாக்கியங்களினுடைய சாதனை பிள்ளைகள் அமைப்புகள் எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லியும் தெரியும். சரியா? சரி, இங்க ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கு. இதை செய்ய பார்ப்போம்.
சரியாம்மா, ஓகேவா? செய்து கொண்டோமா பிள்ளைகள்? ஓ சார். இப்ப சொல்லுங்க. அழகான பறவை இதோட இணைச்சிங்க. பெயரடை தொடர். வேகமாக ஓடினான். வினையடை. வினையடை தொடர். ம். ஆகவே இணைப்பிடை சொல். இணைப்பிடை சொல். கடவுள் நல்லவர். பெயர் பயணி. பயனிலை அழகான. பெயரடை. பெயரடை. பெயரடை சரி பிள்ளைகள், நீங்க இணைத்ததெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? ஓ ஓம் சார் ஓ சார். அப்ப சரியா இணைச்சிருக்கீங்க. இப்ப அழகான பறவை அது வந்து என்னது? பெயரடை தொடர். ஆமாவா? ஒரு பெயர் சொல்ல சிறப்பிச்சு வந்தா அது பெயரடை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இது என்ன தொடரா இருக்கு? அப்ப பெயரடை தொடரா இருக்கு. ஆமாவா? ஓம் சார் ஆஹா. அடுத்து வினை அடை தொடர் அப்படின்னு சொன்னா ஒரு வினை சொல்ல சிறப்பிச்சு வந்தா அந்த வினை அடைன்னு சொல்லுவோம். அப்போ ஓடினான்ங்கிறது இங்க வினை சொல்லா இருந்தா வேகமாக அப்படின்னு சொல்றது வந்து வினை தொடரார் காணப்படுது, வினை அடையார் காணப்படுது. ஆகவே இது வினை அடை தொடரா இது வந்து காணப்படுது. ஆகவேங்கிறது உங்களுக்கு தெரியும், அது இணைப்பிடை சொல்லுன்னு சொல்லி. கடவுள் நல்லவர், நல்லவர் என்கின்ற இடத்துல வாக்கியம் விட்டுருக்கு. அப்ப அதுதான் பயனிலை சதனமா. ஆகவே இது என்ன பயனிலைன்னு வகையை சேர்ந்தது? பெயர் பயனிலை வகை. சரியா? ஓகேவா? ஓ சார். அழகானங்கிறது பெயரடை. அழகான அடுத்த சொல் என்ன வரும்? அழகான சொல்லி சொல்லுங்க. அழகான. அதுக்கு அடுத்து ஒரு சொல் சொல்லுங்கம்மா. அழகான ஆடை. ஆடை. ஆடைங்கிறது ஒரு பெயர் சொல்லலாம். ஓம் சார் ஓ, அப்ப ஆடைங்கிற பெயர் சொல்ல சிறப்பிச்சு வந்தா அது என்னது? பெயரடை. ஆமாவா? பெயரடை சரி. இப்ப இங்க பொருத்தமா இணைச்சிருக்கீங்க. வெரி குட் சத்தனை பிள்ளைகள். ஆகவே இந்த வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் தானே சார்? 5 வினாக்கள் 5 புள்ளிகள். 5க்கு 5 சரி எடுத்திருக்கீங்களா? ஓம் சார் 5க்கு 5 சரி எடுத்திருந்தால் ஒரு ஸ்டார் போட்டு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். சரி, ஓகே. அப்ப இன்றைய நாள் வகுப்பினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இன்றைய நாள் வகுப்புல வந்து நாங்க வாக்கியங்கள் தொடர்பா படிச்சோம். வாக்கியம்னா என்னன்னு படிச்சோம். வாக்கியம் அதனுடைய அமைப்பு ரீதியா எத்தனை வகைப்படும்னு படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா படிச்சோம். ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? ஓம் சார் ஓகேவாமா? சரி. வாக்கியம் அமைப்பு அதனுடைய அமைப்பு ரீதியா எத்தனை வகைப்படும்னு படிச்சோம்? 3 வகை. 3 மூன்று வகைப்படும். வகைப்படும். அவை எவை? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கூட்டு கலப்பு வாக்கியம். வாக்கியம் கலப்பு வாக்கியம், வாக்கியம் கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். அப்ப தனி வாக்கியம்னா என்னன்னு படிச்சோம். அதற்கான உதாரணம் படிச்சோம். தனி வாக்கியம் எவ்வாறான அமைப்புல அது இணையும் சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஓம் சரி. அதே மாதிரிக்கு கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம் எவ்வாறு அமையும்? சதனை பிள்ளைகள் அதை நாங்க எவ்வாறு அந்த சமநிலை தொடர்களா நாங்க வந்து இணைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சோம். அதை இணைப்பதற்காக இணைப்பிடை சொற்கள் பயன்படுத்தப்படுது, அது எவ்வாறாக இணைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சோம். அடுத்து நாங்க பார்த்தது என்னமா? கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம் தானே படிச்சோம். ஓம் ஓம் சார். 3வது கலப்பு வாக்கியம். இப்ப கலப்பு வாக்கியம்னா என்னன்னு படிச்சோம். கலப்பு வாக்கியத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தலைமை தொடர், சார்பு தொடர், நிரப்பி தொடர் தொடர்பாகவும் படிச்சோம். ஆமாவா? ஆமா. இத்தனை பிள்ளைகள் பயிற்சிகளும் செய்து பார்த்தோம். அப்ப இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. இப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? விளங்கியது சார். ஓகேவா? ஓம் சார். இதான் இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? ஓ சார். இதானே பிள்ளைகள். சரி, இப்ப அடுத்த வகுப்புல நாங்க சந்திப்போம். அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடம் படிப்பதற்கு தயாராவாங்க. சதனை பிள்ளைகள். ஆகவே அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Bye. குட் நைட். Thank you, sir.